ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வரா பிஎம் வாய்ஸ் ஓவர். நாம் பார்த்துட்டு இருக்கிறது ரீஇன்கார்னேட்டட் அஸ் அ ஜீனியஸ் ஸ்வாட்ஸ்மேன் சாப்டர் 19-21. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ட்ரைனிங் ஹாலில் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ரொம்ப சீரியஸாகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை சுற்றி இருக்கிற மற்ற பசங்கள்லாம் வந்து எனக்கும் போஸ்டர் ஹெல்ப் பண்ணுறியா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்லன்னு சொல்லி நம்ம ரவன் கிட்ட கேட்குறாங்க. இல்லை, என்னால் முடியாது, நீங்கள் போய் பரன் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல மார்த்தா வந்து, வா எவ்வளோ ஒரு அமேசிங் டேலண்ட்டில் நீ ஒரு ஜீனியஸ், ஃபஸ்ட்டு டெக்னிக் கற்றுக்கிட்ட, அப்புறம் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் எங்கள் கூட சேர்ந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டுற மாதிரி பாராட்டுறா சர்க்காஸ்டிக்காக. பட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவ்வளோ ட்ரைனிங் நீ பண்ணுறியே எல்லாமே வேஸ்ட்டு தான், ஏன்னா உங்ககிட்ட மானா சென்சிட்டிவிட்டியே இல்லையே அப்படின்னு நம்ம ரவனை கலாய்க்கிற அந்த இடத்துல. மற்றவங்களாம் பார்த்துட்ருக்காங்க இது எல்லாத்தையுமே. நீ மிஞ்சி மிஞ்சி போனால் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இன்ஸ்ட்ரக்டராக தான் ஆக முடியும், அவ்வளோதான் நீ ஒர்த்து அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. மற்றவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. என்ன யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம ரவுனுக்கு மட்டும்தான் அந்த 5th ட்ரைனிங் ஹாலில் கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு, ஆனால் அவனுக்கு இன்னும் 6ஆவே ஃபார்ம் ஆகலை. மேடம், நம்ம ரவுன் பொறுத்த வரைக்கும் ரவுன் மாஸ்டர் வந்து வீக் மேம், 6 பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பட்லர் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் செரமனி அப்போ மானா சென்சிட்டிவிட்டி ஸ்கோர் வந்து இருக்கிறதுல லோவஸ்ட்டாக வந்துச்சு ரவுனுக்கு. ஸோ ரவுனுக்கு மானா சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியான ஸ்கோர் இருக்கிறதுனால 6 ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால தான் இன்னும் அந்த ட்ரைனிங் ஹாலில் அவரை மட்டும்தான் இன்னும் 6 ஃபார்ம் பண்ணாமல் இருக்கார். அப்படின்னா அவனால் ஒரு ப்ராப்பரான மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பலமாக சிரிக்கிறார் அந்த இடத்துல. இந்த மாதிரி ஒரு மொக்க பேசிக்கிட்டே நான் தோத்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்காவ. நம்ம ருனான் அந்த இடத்துல வந்து நிற்கிறா. என்ன உனக்கு எதாவது சொல்லணுமா என்கிட்ட? போ 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 அப்படின்னு நான் துரத்திட்டு இருக்கா. நான் மார்த்தாவ, சரி நான் போகிறேன், நான் போய் அட்வான்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறேன் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில், டேரெக்டான பிளட் லைனுக்கு சொல்லித்தரது அப்படின்னு சொல்லி கிளம்புறேன் மார்த்தா அந்த இடத்துலேருந்து. அங்கே நடந்ததை வச்சு நம்ம ருனா என்ன நினைக்கிறான்னா, நம்ம ஹீரோ மனசு கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறா. நம்ம ஹீரோ ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு, அப்பாடா ட்ரைனிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. ஏன்னா அசாசினேஷனாக இருக்கும்போது அந்த போர்க்களத்தில் வந்து அவன் உயிரை காப்பாற்றிக்கிட்டா போதும், மற்றவங்களுக்கு ஒன்று எப்படியாவது ஜெயிச்சா போதுன்ற மனநிலையில் தான் நம்ம ஹீரோ இருந்திருப்பான். அதனால அவன் அசாசினேஷன் ஸ்கில்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு, சர்வே பண்ண கற்றுக்கிட்டான் போர்க்களத்தில். ஆனால் அவன் மார்ஷியல் ஆர்ட்லாம் கற்றுக்கணும், ஃபைட் பண்ணணும்னு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம ஹீரோ கிடைக்கல. பட் இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறாத. பரவாயில்ல, மார்ஷியல் ஆர்ட்லாம் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறேன், சூப்பராக பண்ண முடியுதுனால ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்டா டேய், அந்த மார்த்தா பொண்ணு வந்து இவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்கா, நீ உன்னை எவ்வளோ மோசமாக இன்சல்ட் பண்ணுறா தெரியுமா, நீ ஏன்டா திருப்பி பேசவே இல்லை? நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ தான், என்னது என்னை இன்சல்ட் பண்ணாலா? ஆமாம், அந்த பிளாக் ஹேர் பொண்ணு எவ்வளோ இன்சல்ட் பண்ணா தெரியுமா உன்னை? நான் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன்டா, நான் கண்டுக்கவே இல்லை அப்படின்றான் நம்பால். நீ கண்டுக்கணும், இனிமேல் நீ மட்டும் கண்டுக்கல அவளை நான் பாரு உரைய வைக்க போகிறேன். சரி விடு அவள் கூட இப்போ சண்டை போடாத, நான் செம்மையாக ஒரு மேட்ரு வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான்லாம் அவளை ரொம்ப ஈஸியாகவே தோக்கடிப்பேன்டா, 1000 ஃப்ளேம்ஸ் டெக்னிக் கூட தேவையில்லை எனக்குன்னு ஹீரோ சொல்லிவிட்டு கதவை திறக்கிறான். அப்போ நம்ம ருனான் அங்கே நிற்கிறா. கையில் ஒரு பாக்ஸோட ருனான் நிற்கிறா. என்னாச்சு ருனான்னு கேட்குறான் இவன். ருனான் கையில் இருந்து ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி எடுத்துறா. சாப்பிடுன்னு சொல்கிறா. சரி சாப்பிட்றேன்னு சொல்லி ஹீரோ சாப்பிட்றான். ஆனால் ஹீரோ மனசாக நினைக்கிறான், நான் அசாசினாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த லெசனே யார் எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்றது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனால் எப்படி நம்ம ருனான் எப்படி நமக்கு தப்பான ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டான், நான் நம்பி ருனான் சாப்பிட்றான் அதை. வாவ், என்ன இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஐஸ் சாக்லேட்டாக இது என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் பேசுகிறான்னா நம்ம கோஸ்ட்டு சொல்கிறான். இந்த கோல்டு எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன நினைக்கிற, நல்லா இருக்கா? நல்லா இருக்குது, இதுக்கு பேர் தான் மார்பிள் ஐஸ்கிரீம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறா. பட்டி எதுவுமே பேசாமல், நில்லு இன்னொன்று கேள்றாவட்ட, வியடாக நடந்துக்கிறாள். ஒருவேளை அவன் நினச்சி வருத்தப்படுறாளோ? ஏன்னா இப்படி பேசினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ரவனை பாவமாக பார்த்துருப்பாங்களே, ரவன் மனசு கஷ்டப்பட்டிருப்பான்னு நினச்சி தான் அவனை சியரப் பண்ணுறதுக்காக இந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கா போல். பட் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம்னு நினைக்கிறேன், எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து வச்சிருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வரான் ருனானை நினச்சி. பட் நான் ஆல்ரெடி ஓகே தானே, ஏன்னா நம்பால் வந்து ரீஇன்கார்னேட்டாக இருக்கான்ல, அது ருனானுக்கு தெரியாது. சரி, நான் அவளுக்கு திருப்பி எதாவது செய்கிறேன் ஃப்யூச்சரில் அப்படின்னு நினச்சிக்கிறான் மனசில். இன்னொரு ஐஸ்கிரீம் கேட்டிருக்கலாம்டா அப்படின்னு நம்ம கோஸ்ட்டு சொல்கிறான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ரவன், ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு வரேன், நான் ஒரு வாரம் வந்தாமல் போயிருந்தேன். சரி உன்னை சாப்பிடாத தரட்டுமா? சாப்பாடை திணிக்கிறாங்க போலாங்க. சார், இந்த ரிப்போர்ட்டை தான் நான் இன்டர்மீடியட் மார்ஷல் ஹாலுக்கு தரப்போகிறேன். என்ன சொன்னாங்க? எதுவும் சொல்ல சார். அவங்க என்னென்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பும் சரியும் காம்பேட் சரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது டெவலப்மெண்ட்டு, ஆனால் அவங்களோட எதுவுமே இல்லாதனால அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க சார். எங்கள் அம்மாவை பற்றி என்ன சொன்னேன்? அல்ல, அவங்க சில்வியாவை பற்றியும் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க சார். இந்த இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறத பார்த்தா அவங்க பின்வாங்கிடுவாங்க தான் நினைக்கிறேன். நான் இன்னும் இவ்வளோ நல்லா யூஸ் பண்ணலான்னு பார்த்தனே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறான். யங் மாஸ்டர், மேபி நீங்கள் வேணும்னு தான் கற்றுக்காமல் இருக்கீங்களோ? ஓஹோ, யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல பேசுகிறான். நீ என்ன நினைக்கிற? இல்லை, அந்த மாதிரி கொஷினை கேட்டுக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்க. சரி, நான் உன்னை மன்னிச்சு விட்றேன், கிளம்பு. பரவாயில்லையே, சில பேர் நீ வேணும்னே கற்றுக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கோஸ்ட்டு சொல்கிறான் அந்த இடத்துல.
இந்த சுச்சுவேஷன் நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் உண்மை நமக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு ஆற கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு. சரி வா திரும்பி ட்ரெயின் பண்ணலாம். டேய் தூங்கலாம்டா, ஏன்டா சும்மா ட்ரைனிங் சொல்லிட்டுருக்க. நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணால் தான் ஆறாவை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம கதவை திறக்கிறான் ஹீரோ. கதவை திறந்தோடனே பார்த்தா நம்ம எல்ஃப் மாஸ்டர் அங்கே உட்காந்துருக்காரு. என்ன நல்லா தூங்கிட்டியா? மாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? இல்லை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க தான் வந்தேன். சரி வா உனக்கு என்ன ஆட்ரிபியூட் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. மாஸ்டர் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பற்றி கற்றுக்க போகிறோன்னு சொன்னீங்க, பட் மலையில் ஹைக்கி கும்பிட்டு வந்துட்டுருக்கீங்க. டேய் சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணாதடா, வாடா பார்த்துக்கலாம். நான் ஒரு லேசியான ஆள் தான், பட் ஒரு நல்ல டீச்சர், என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வா. இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம என்ன ஆட்ரிபியூட் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு ஹீரோ ஒரு யோசனையோடையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா நம்ம எல்ஃபை. நம்ம எல்ஃப் நம்ம ஹீரோவோட டெக்னிக்கை டிஸ்கிரைப் பண்ணுறான். உன்னுடைய டெக்னிக் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுடா பார்க்குறதுக்கே. அந்த ஃபயர் ஆனது உன்னோட பார்க்க அப்படியே நெருப்பு குழம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு உன்னோட ஃபயர் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அது ஆர்டினரி டெக்னிக் மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷனோட டெக்னிக் மாதிரி இருந்துச்சு உன்னோட டெக்னிக் பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட போல்ட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உடம்புல இருக்கிற அந்த கோல்டு மான சர்க்கியூட்லேருந்து ரிமூவ் பண்ணாமல் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பார்த்தியா உடம்போட. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்போ கிடச்சிருக்க அந்த 1000 ஃப்ளேம் டெக்னிக்கை மட்டும் நீ சரியாக ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா வேறு லெவலில் வரலான்னு சொல்லி நம்ம மாஸ்டர் ஹீரோ பற்றி நினைக்கிறாரு. சரி இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அது காட்டுக்கு நடுவில் இந்த இடத்துல எதுக்கு அப்படின்னு சொன்னோடனே திடீர்னு ஒரு ஆறாவை ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல நான் ஒரு பிளேடை உருவாக்கணும்னு நினச்சேன். எப்படிப்பட்ட பிளேடு தெரியுமா? என்னோடய மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பிளேட். அதுதான் நான் உருவாக்கணும்னு நினச்சேன் இந்த விண்ட் ஆட்ரிபியூட் மூலமாக. நீ இப்போ என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கியோ அதுதான் நான் சூஸ் பண்ண விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி அவர் விண்ட் ஆறாவை காமிக்கிறாரு. ஹீரோவும் அதை பொறுமையாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கான். என்ன தான் என்னோடய எனர்ஜிக்கு ஒரு டெஸ்ட்ராயாக இருந்தாலும் நான் இப்போ ஆறா ரிலீஸ் பண்ணதை யார் பார்த்துருந்தாலுமே பயந்துருப்பாங்க அந்த இடத்துல. பட் ஏன்னா சின்ன பையன் மாதிரியே எந்த விதமான நடவடிக்கையும் காட்ட மாட்டாடா அப்படின்னு அவர் நம்ம ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு எல்ஃபாக பிறந்ததுனால என்னால் ஈஸியாக இந்த விண்ட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்க முடிஞ்சு, விண்ட் எனர்ஜியை கட்டுப்படுத்த முடிஞ்சு. பட் ஒரு ஹியூமன், அது மட்டும் இல்லாமல் மானா சர்க்கியூட்டில் ஃபுல்லாமே கோல்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால உனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்ஃப் பேசிகிட்டு இருக்காரு. விண்டிலே நிறைய டைப் ஆஃப் விண்ட் இருக்குது. ரொம்ப இதமான விண்டாக இருக்கட்டும், கோல்டான விண்டாக இருக்கட்டும், இல்லை ஷார்ப்பான விண்டாக இருக்கட்டும். நான் எப்படிப்பட்ட விண்டை ஆசைப்பட்டேன் தெரியுமா? எதையும் தொலைச்சிட்டு கிழிச்சிட்டு போகிற ஒரு விண்டை தான் நான் ஆசைப்பட்டேன். அப்படிப்பட்ட விண்டையை நான் அச்சீவும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் விண்டை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. சரி இந்த இடத்துல நீ கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீயும் அதே மாதிரி உனக்கான ஃபயரை உருவாக்கணும். உனக்கான ஃபயர் என்னன்றது நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல பேசுகிறாரு. சரி நம்ம நார்த்து சைடு வந்திருக்கோம், இந்த இடத்துல போய் எனக்கு என்ன ஃப்ளேமை நீங்கள் காட்ட போகிறீங்க? டேய் இப்போ நம்ம காட்டுக்கு நடுவில் இருக்கோம், இப்போ மட்டும் நீ ஃபயரை பற்ற வச்ச மொத்த இடமும் ஃபயரால் பற்றிக்கும், அப்புறம் நம்ம 2 பேர் தலையை வெட்ட வேண்டியதான். கவலைப்படாத, உனக்கான ஒரு சூப்பரான பிளேஸ் வச்சுருக்கேன்னு ஒரு பிளாக் ஸ்மித்தோட கால் காட்டுறேன். ஹே ஓல்டு மேன் எப்படியா இருக்க? ஏன்டா வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க? என் ஃப்ளேம்ஸே உங்களால் டிஸ்டர்ப் ஆகுது போங்கடா அப்படின்னு சொல்லி நான் தாத்தா பேசிகிட்டு இருக்காரு. ஆஹா இன்றைக்கும் ஃபெயிலியர் தான் போல இருக்கே. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன பிளேஸ், இது என்ன ஃபெயிலியர், என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. இந்த இடத்துல தான் உண்மையிலே உன்னால் ஃபயரை சூப்பராக ஃபீல் பண்ண முடியும், இந்த ஒரு பிளாக் ஸ்மித் பிளேஸ் அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது ஒரு பிளாக் ஸ்மித்தோடைய சார்கோல் பிட்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த சார்கோல் பிட்டுன்றது என்னென்னா, பிளாக் ஸ்மித் எல்லாமே அவங்க ஒர்க் பண்ணும்போது சார்கோல் தேவைப்படும். ஸோ உட்டை எரித்து அதை சார்கோலாக மாற்றுவாங்க. அந்த இடம் தான் இந்த மாதிரி ஒரு சார்கோல் பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி யாரை கூட்டிகிட்டு வந்திருக்க? இவன் நம்ம கிளென்சிகார்டோட பேரண்டா. நான் வெறும் ஒரு ரிட்டையரான ஆள், பாட்ரிக்கே இங்கே வந்தால் தான் ஏஞ்சி வருவேன். என்னது இது உண்மையிலே நான் எதிர்பார்த்த ஃபயர் தானா? இந்த ஃபயர் என்னோடய பாஸ்ட் லைஃப்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. நான் கேம்ப் ஃபயர் பார்த்துருக்கேன், மெஜிஷியன் க்ரியேட் பண்ணுற ஃபயரை பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுற ஃபீலிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த ஃபோர்ஜில் இருக்க ஃபயரை பார்த்து மெய் மறந்து போகிறான். ஹீரோ அந்த ஃபயரை பார்த்து எப்படியும் நான் எனக்கான ஒரு ஃபயரை உருவாக்கணும், இந்த ஃபயரை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு எனக்கான ஃபயரை நான் உருவாக்கணும்னு சொல்லி ஹீரோ அதை பிடிக்க ட்ரை பண்ணுறான்றது இந்த இடத்துல இன்டெரக்டாக காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆறா உருவாக்க முயற்சி பண்ணுறத. என்ன ஃப்ளேம்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு? அவர் குறைச்சிட்டார் போல அந்த பிளாக் ஸ்மித்தை. என்னோடய பேர் வல்கன், நீ மேனர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தேன்னு வச்சுக்கோ, கிளம்பு இந்த இடத்த விட்டு அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. வல்கனா? இவர் இந்த கான்டினென்ட்லேயே ரொம்ப ஒரு பெரிய பிளாக் ஸ்மித் ஆச்சே அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நம்ம ஹீரோ. இவர் தான் நம்ம தாத்தாவுடைய ஸ்வாடை கூட செஞ்சுருக்காருல. பட் இவர் காணா போயிட்டார்ல கேள்விப்பட்டேன். பட் இவர் இங்கே தான் இருக்கார் இவ்வளோ நாளா. உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் பேர் ரவுன் ஜிகாட் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். என்ன இவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறான்? என்னை பற்றி எதாவது சொல்லியே என்ன? இல்லை நான் எதுவுமே சொல்ல. இந்த ஓல்டு மேன் நம்ம ஜிகார்டோடைய பிளாக் ஸ்மித்தில் தான் இருக்கார். நான் ரிட்டையர் ஆகிட்டேன். ஆமாம் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். பட் இங்கே நெருப்பு மூட்டி
அவர் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான். இன்னும் நீ நெருப்பு மூட்டி இன்னும் நீ உன்னை முயற்சியை கைவிடலை, இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்க நீ. அதனால தான் யோசித்தேன், இந்த சைல்டுக்கு வந்து நெருப்பை ஃபீல் பண்ணணும், அதனால இந்த இடத்த சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்தேன். எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணிக்கூட. ஏன் நீ மற்ற பிளாக் ஸ்மித்தோடைய ஒர்க் ஷாப்லாம் போகலாமே? இல்லை, அங்கே நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிவிடுவாங்க, போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால தான் உனக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்க? இல்லை, இவன் சில்வியோட பையன் அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி பார்க்குறாரு அவர். நான் உங்கள் ஒர்க்கை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னை ஜஸ்ட்டு இந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண மட்டும் விடுங்க அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல பேசுகிறான். நான் இங்கே 10 வருஷமாக நெருப்பு மூட்டி என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்கேன்? கோல்டன் சார்கோல் தான் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கோல்டன் சார்கோலானது ஸ்ட்ராங்கான ஃப்ளேம்ஸை உருவாக்கக்கூடியது. பிளாக் அல்லது ஒயிட்டை விட ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லானது. லெஜெண்டில் மட்டும் தான் இருக்கக்கூடியது இந்த கோல்டன் சார்கோல். 10 வருஷமாக இதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் என் ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன், நீ என்ன வேணால் இங்கே பண்ணு, நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். தேங்க்யூ சார் என்னை அலோவ் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசுகிறான். என்ன நீ ரொம்ப நல்ல பையன் மாதிரி இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்ட? சரி, என் ரெக்வஸ்ட் நீ அக்செப்ட் பண்ணாலும் நான் சரக்கு எடுத்துகிட்டு வரேன். இல்லை, நான் உனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த சைல்டு வந்து என்னோடய ஃபர்னஸ் கிட்ட வரும்போது என்னோடய நெருப்பு ரியாக்ட் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த சைல்டுடைய பிரெத்துக்கும் என்னுடைய நெருப்புக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைல்டால் என்னோடய கனவு கூட நிறைவேற வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் அலோவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த பிளாக் ஸ்மித் பேசுகிறாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல உட்காந்து ஃபயரை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட வல்கனோட ஃபர்னேஸை வந்து கிட்டத்தட்ட 7 மாதமாக வந்து விசிட் பண்ணிகிட்ருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 7 மாதமாக வந்து விசிட் பண்ணி அவன் எப்படிப்பட்ட ஃபயரை அச்சீவ் பண்ணணும்னு விரும்புகிறானோ அதை உருவகப்படுத்திட்டான். ஃபயரை தான் எல்லோரும் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான எலமெண்ட்னுவாங்க, ஹர்ட் ஆகிடுவேன்னு. ஆனால் சரியாக கட்டுப்படுத்த முடிஞ்சால் இருக்கிறதுலே ஒரு சேஃபஸ்டான எலமெண்ட் ஃபயராக தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒழுங்காக ட்ரெயின் பண்ணேன்னா என்னோட 1000 ஃப்ளேம்ஸ் டெக்னிக் கூட அவேக்கன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். உனக்கான இமேஜை நீ உருவாக்கு, எந்த மாதிரி ஃபயர் நீ உருவாக்கணும்னு நினைக்கிறியோ அது உருவாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்ஃப் சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. நான் எந்த மாதிரி ஒரு ஃபயரை உருவாக்கணும்னா அந்த ஃபயர் டீரஸோட கழுத்தை வெட்டணும், அதே மாதிரி எங்கள் அம்மாவோட பழைய டைட்டில் கொண்டு வந்து தரணும். நான் அடுத்தடுத்து உருவாக்க போகிற என்னோடய கோலுக்கெலாம் ஒரு வழிபாதையில் ஒரு டார்ச் லைட் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே இருட்டு தான், அந்த இருட்டுக்கு இங்கே ஒரு வெளிச்சமாக என்னோடய லைட் இருக்கணும். பனிலையும் சரி மழையிலையும் சரி என்னுடைய ஃபயர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபயராக இருக்கணும் அப்படின்றத நம்ம ஹீரோ முடிவு பண்ண ஒரு ஃபயர். ஹீரோ ஒரு ஆழ்ந்த மெடிடேஷனுக்குள்ளே போகிறான். அவன் ஒரு வீக்னஸான ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டைமில் தான் சுற்றி இருக்க ஃபர்னஸில் இருக்கிற ஃப்ளேம் எல்லாமே நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளே போய் அக்யூமுலேட் ஆகுது. ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் அவேர்னஸ் ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். இந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் முக்கியமாக வீக்னஸாக இருக்கும். சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஹீரோ நினைக்கும் போது தான், என்ன தம்பி நான் வரலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ்ட் என்ட்ரு ஆகிறான். நான் தான் சொன்னேன்லடா, நீ எப்போ வீக்கஸ்ட்டாக இருக்கியோ அப்போ நான் வந்து உன்னை பிடிப்பேன்னு. சாவுடான்னு சொல்லிட்டு நம்ம கோஸ்ட் அந்த இடத்துல ஃப்ரீஸ் எனர்ஜியை மொத்தமாக ரிலீஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோவால் அந்த ஃப்ரீஸ் எனர்ஜியை தாக்கவே பிடிக்க முடியல. நம்ம ஹீரோ நினைக்கிறான், சச்சோ இவன் ஃப்ரெண்டு மாதிரி என் கூடவே இருந்ததுன்னா நான் எல்லாத்தையும் மறந்தே போயிட்டேன். இவன் கடைசியில் என் உடம்பு ஆக்குப்பை பண்ண வந்திருக்கிற ஒரு டீமன் கிங்கோடைய கிங்குன்றதே மறந்தே போயிட்டேன். இவன் டீமன் ரியலமோடைய கிங்குன்றதே நான் மறந்தே போயிட்டேன். என் உடம்புலாம் சுக்க உடையிற மாதிரி இருக்கே, மூச்சு விட்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஃப்ரீசிங்லேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு மூவ் பண்ணாலும் நான் செத்துருவேன், அல்லது இந்த 1000 ஃப்ளேம் டெக்னிக்கை இப்போ நான் பாதியில் ஸ்டாப் பண்ணாலும் செத்துருவேன். இப்போ எப்படியாவது நான் கான்சன்ட்ரேட் பண்ணி வெளியே கொண்டு வந்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டாயத்தில் இருக்கான். என் கான்ஷியஸ்னஸ் வேறு ஃபேட் ஆகிட்டுருக்கே, எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா இந்த மாதிரி நீ சஃபர் ஆகிறத பார்க்குறதுக்கு. இதே மாதிரி கஷ்டப்படு, நீ கஷ்டப்பட்டு எடுக்கிற எல்லா முயற்சியுமே ஃபெயிலியராக தான் போய் முடியும், எல்லாமே வேஸ்ட்டு தான். பேசாமல் உடம்பையும் சோழி என்கிட்ட கொடுத்துறேன். இப்போ நீ ட்ரை பண்ணுறது எந்த அளவுக்கு வேஸ்ட்டு தெரியுமா? அங்கே ஒரு ஓல்டு மேன் உட்காந்து கோல்டன் சார்கோல் கிடைக்குன்னு 10 வருஷமாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தான் பார்த்தியா ஃபர்னஸில் உட்காந்து. அதே மாதிரி தான் இப்போ நீ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. கவலைப்படாத, நீ உடம்பு என்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு பதிலாக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஸ்ட் அந்த இடத்துல பேசுகிறான். நம்ம ஹீரோவோட பாதி உடம்புக்கிட்ட ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் நம்ம கோஸ்ட் பேசணும் யோசிச்சு பார்க்கும்போது, ஃபர்னேஸ் நான் சொன்னேன், ஓல்டு மேன் நான் சொன்னேன், தேங்க்ஸ் எனக்கு ஹிண்ட்டை கொடுத்ததுக்கு. ஹீரோக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிது அது மூலமாக. இப்போ என் கையில் எதுவுமே இல்லை, முழுசாக நான் இறங்கி தான் ஆகணும். நான் மட்டும் சரியான ஸ்டெப் எடுக்கலன்னா கண்டிப்பாக செத்துருவேன். பேசாமல் நேச்சர்லேருந்து நான் மானாவை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபர்னேஸ்லேருந்து வர ஹீட்டை மொத்தமே என் உடம்பை நான் அப்சர்வ் பண்ணுறேன்னு ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஹீட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹீட்டை, அது எல்லாத்தையுமே முழுங்கக்கூடிய ஹீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் நினச்சிக்கிறான் ஒரு ஃபயரை. ஃபர்னேஸ்லேருந்து அப்படிப்பட்ட ஹீட்டை தான் நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணுறான். நம்ம ஹீரோ ஃபர்னேஸில் இருக்கிற மொத்த ஹீட்டையும் உள்ளே எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம கோஸ்ட் பயப்படுறோம். நம்ம வெளியே விழுந்துடும் அப்படி நம்ம கட்டில் இருந்து என்னடா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம பத்திரமா வரோம் நம்ம கோஸ்ட் அந்த இடத்துல. என்ன பண்ணுறேண்ணா, என் வாழ்க்கையை நான் போராடிட்டு இருக்கேன்டா, என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக ஹீரோட் பேசுகிறான் அந்த இடத்துல.
கிட்டத்தட்ட இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கோல்டன் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்குது. திடீர்னு ஃபயர்லாம் எகிரி நம்ம பிளாக் ஸ்மித் மேலே படுது. என்னாச்சு? ஃபயர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி. திடீர்னு என்ன ஆச்சு? என்ன ஆகிட்டுருக்கு ஃபயருக்கு என்னோட ஃபர்னேஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் ஸ்மித் பார்த்துட்டு இருக்கும்போது ரவுன் ஜிகார்ட் நோட் பண்ணுறாரு. என்ன இந்த பையன் நடுங்கிட்டு இருக்கான், என்னாச்சு இவனுக்கு? ஏய் நீ நல்லா தானே இருக்க, ஏன் இப்படி நடுங்கிட்டு இருக்க அப்படின்னு கிட்ட போய் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அப்போ நம்ம எல்ஃப் அந்த இடத்துல தடுக்கிறாரு. இல்லை நீ அவனை தொடாத. இப்போ டி என்னடா பேசிகிட்டு இருக்கான், அவன் செத்துருவான்டா. இல்லை அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டில் இருக்கான், இப்போ நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம யாராவது டிஸ்டர்ப் பண்ணோன்னா அப்பயும் அவன் சாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அவனை நெருங்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ப்ளீஸ் ரவோன் செத்துறாத அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. நம்ம ஹீரோ அப்படின்னு ஒரு கத்தி ஃபுல் ஃபோர்ஸில் இறங்குறான். இது நம்ம கோஸ்ட்டுக்கு பிடிக்கல. நிறுத்து, ஃபர்னேஸில் இருக்க ஃப்ரேமை எடுக்காத அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ்ட் கத்துறான் அந்த இடத்துல. என்னோடய லாஸ்ட் லைஃப்பில் நான் எதுவுமே ட்ரை பண்ணாமல் இறந்துட்டேன், பட் இந்த லைஃப்பில் நான் எதுவுமே ட்ரை பண்ணாமல் இறங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு கடலுக்குள்ளேருந்து எழுந்திரிச்சு அந்த ஃபயரை பிடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரை பண்ணுறான். என்னோடய ஃபர்னேஸ் லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கு, விட்டு அந்த ஃபர்னேஸை வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பிளாக் ஸ்மித் சொல்கிறாரு. ஏன் மானாவில் இந்த ஃபர்னேஸில் இருக்கிற மானா எல்லாமே நம்ம ரவோன் கிட்ட போகுது? ரவோன் ஒருவேளை நீ அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மானா எல்லாத்தையுமே. அப்போ தான் நம்ம எல்ஃப் புரிஞ்சுக்கிறாரு. முன்னாடி சொன்ன மாதிரி ஹீரோ அதே மாதிரி கத்திக்கிட்டே போய் அந்த ஆராவை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி நம்ம கோஸ்ட் நம்ம ஹீரோவை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஹீரோ கடைசியாக பிடிச்சிட்டாங்க அந்த நெருப்பை. இன்டெரக்டாக சொல்லணும்னா அவன் அந்த லிங்கை ஃபார்ம் பண்ணிட்டான், ஆராவை கொண்டு வந்துட்டான்னு அர்த்தம். அந்த நொடி அந்த இடத்துல ஒரு வெடிப்பு நிகழுது. ஒரு பாம் பிளாஸ்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? சின்ன ஓப்பர் ஹேமர் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு பார்க்கறதுக்கு. சின்ன பிளாஸ்ட்டை பார்த்தோன்னே ரவுன் உயிரோடு இருக்கியாடா, பேசுடா, ஆன்சர் பண்ணு ரவுன் ஜிகாட் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துல எழுந்து நிற்கிறான் கோல்டன் கலர் ஃப்ளேமோட. நம்ம எல்ஃபி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு, கோல்டன் கலர் ஃப்ளேமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஹீரோ இப்போ இந்த கோல்டன் கலர் ஃப்ளேமை வச்சு என்னென்ன பண்ண போகிறான், எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ண போகிறான், எப்படியெல்லாம் சாதிக்க போகிறான்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.